பாவனை அப்படிங்கிற நிலையில் இந்த பாடலை பாடிதான் இந்த சிவோகம்பாவனையில் இருத்தி கொள்வார்கள். நம்ம ஒரு வழிபாடு செய்யும் பொழுது, பூசை செய்யும் பொழுது, நீங்கள் எதாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு செஞ்சாலும் கோயிலில் செஞ்சாலும் சிவோகம்பாவனையில் இருத்தி கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தங்க? இது ஏன் கை கிடையாது, இது ஏன் கண்ணு கிடையாது, இது ஏன் வாய் கிடையாது சாமி, இதெல்லாம் ஒன்றுது அப்படின்னு நம்முடைய உடம்பை என்னாக்கினோம்? கோயில் ஆக்கிக்கணும். அதுதான் இந்த அந்த நிலையில் இந்த பாட்டை பாடிதான் இந்த சிவோகம்பாவனைங்கிற நிலையை பெறக்கூடிய வழிபாட்டு நிகழ்வை செய்வார்கள். தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்கொலோ சதுரர் அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெரும் துறை உரை சிவனே எந்தையே ஈசா என் உடல் இடம் கொண்டாய் யானிதற்கிலன்வோர் கைமாறு. சாமி, நான் கேட்ட உடனே வந்துட்டீங்களே. முதல் பாட்டில் கேட்டார், 10வது பாட்டில் என்ன சொல்லிட்டாரு? உள்ளே வந்துட்டியே சாமி அப்படின்ட்டார். கேட்டதை கொடுக்கறதா சிவபெருமான் இல்லையா? சிவபெருமான் கேட்டதையும் தருவார், அதுக்கு மேலேயும் தருவார் அப்படின்னு நம்ம நேற்று ஒரு நிகழ்வில் ஞானாசிரிய பெருமான் சொன்னார். மணிவாசகர் வரலாறு சொல்லி, இறைவன் கேட்டதை மட்டும் கொடுக்க மாட்டான், கேட்டதை விட கொடுப்பான் அப்படின்னார். மாணிக்க வாசகர் அடியார் கூட்டத்தை பார்க்கணுன்னு கேட்டாராம். சிவபெருமான அந்த மணிவாசகர் அடியாராக்கி அடியார் நடுவில் இருக்க வச்சுட்டாராம். அவர் கேட்டது பார்க்கணுன்னு, இவர் செஞ்சது அதுக்கு மேலேன்னு சொன்னார். அதுபோல் இறைவன் செஞ்சதை சொல்கிறார். தந்தது உந்தன்னை கொண்டது அப்படில முதல்ல பெருமானை தான் விழிக்கிறார். எந்தையே 4வது அடி, ஈசா என் உடலிடம் கொண்டா யானிதற்கிலன் ஓர் கைமார். எந்தையே ஈசா என்ன பண்ணன? சிந்தை கோயில் கொண்ட எம்பெருமான் எந்தையே ஈசா தந்தது உந்தன்னை. இங்கே பொருள் எங்கேருந்து நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கணும்னா, எந்தையே ஈசா சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் தந்தது உந்தன்னை. அப்போ எந்தை அப்படின்னா என்னுடைய தந்தைன்னு அர்த்தம். எம் தந்தை அதான் எந்தை அப்படின்னா உரிமை, என்னுடைய பெருமிதத்தினால சொல்கிறார். என் தந்தைய அவர் எனக்கு செஞ்சது எவ்வளோ பெரிய கருணை தெரியுமா? அதனால எம் தந்தை அப்படின்னா, தந்தைனா சிவபெருமானை தந்தைன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லா உயிர்களுக்கும் அவன் தந்தை. எனக்கு மட்டும் இல்லை, இந்த மண்டங்களில் புவனங்கள் இருக்கக்கூடிய அத்தனை உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் சிவபெருமான் தந்தை. அதனால தான் அப்பா, அம்மையே அப்பா, அப்பன்னி, தந்தையே, எந்தையே அப்படின்னு பாடினார். ஈசா அப்படின்னார். ஈசன் மங்களத்தை செய்பவன். சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமானார். சிந்தைங்கிறது இடத்துல மனதை குறிப்பது. ஏன்? இந்த மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த மனது தான் எல்லாத்துக்கும் காரணம், எல்லாத்துக்கும் இடமானது அதுதான். ஆணவ மலம் என்பது எப்படி அறியாமை உயிர்களுக்கு செய்யுது அப்படின்னா, 7 காரியங்கள்னு சைவ சித்தாந்தம் சொல்லும். 7 காரியங்கள், செயல்கள். அந்த 7 நிலைகளில் நம்மளை மயக்குது. நம்ம அறிவு மயங்கி நிற்கிது. நம்ம காம, குரோப, லோப, மத, மாச்சரியம்னு சொல்கிறோமே, அது மாதிரி மோகம், மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7. அதை நம்ம போனோம்னா சைவ சித்தாந்தத்துக்கு போய்ட்டு அந்த மாதிரி 7 வகையானது. கவலை, வாட்டம், தாபம் அப்படின்னு 7 இருக்குது. இப்போது இதெல்லாம் நிறைந்து இருக்கக்கூடியது என்னுடைய சிந்தை. இந்த 7 அழுக்குகளும் நிறைஞ்சு இருக்கிறது என் சிந்தை. அந்த அழுக்கை போக்குறதுக்கு என்ன வேணும்? இருள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இருட்டை போக்குறதுக்கு ஒரு வெளிச்சம் வேணும்.
அதுபோல அந்த அழுக்காறு உள்ளிட்ட காமம், சினம், அழுக்காறு உள்ளிட்டவர் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய என் சிந்தையில் சிறிது நேரம் தங்கி அப்புறம் போகாம என் சிந்தையே கோயில்னார். சிந்தை கோயில் கொண்டாருன்னா கொஞ்ச நேரம் இருந்துட்டு அவர் போயிடுவார். நீ எவ்வளோப்பா நான் கேட்டேன்? சாமி ஒரு மணி நேரம் கேட்டேன். 1 மணி நேரம் இருந்துட்டு போயிடுறவரா சிவபெருமான்? அப்படி மாணிக்கவாசருக்கு அப்படி இல்லையா, கொஞ்ச நேரம் வந்துட்டு போகாம முழுக்க என் சிந்தையே இருப்பிடமாக கொண்டான். அந்த பெருமிதத்தை சொல்றார். பெருமான் என் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான். அந்த பெருமிதம், சாமி என் சிந்தையே கோயிலாக. கோயில் அப்படின்னு ஏன் சொன்னார்? சிவபெருமான் எப்பொழுதும் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடத்துக்கு கோயில்னு பேர். இன்னைக்கு இருப்பாருங்க, நாளைக்கு இருக்க மாட்டாருன்னு சொல்லுவோமா கோயில்? இல்லை, அவர் கோயிலில் எப்பயுமே நேற்று இருந்தார். நாம் இந்த உலகத்தில் பிறவி எடுக்கிறதுக்கு முன்னே இருந்தார். இப்போ நம்ம வாழ்கிற காலத்தில் இருக்கிறாரு. நாம் போன பிற்பாடும் அவர் இருப்பார். அதுபோல் என் சிந்தையில் வந்த இறைவன் நேற்று இருந்தான், ஆனால் எனக்கு தெரியல. இன்னைக்கு நான் காண வந்து அருளினான். இன்னைக்கு வந்தவன் நாளைக்கு இருப்பான். எப்பயுமே நேற்று இருந்தவன் இன்னைக்கு நான் காண அருள் செய்தான். இவன் எப்பொழுதும் எங்கூட இருப்பவன். அதான் என் சிந்தையே கோயில் கண்ட எம்பெருமான். என்ன சாமி இப்படி பண்ணிட்ட? தந்தது உந்தன்னை, கொண்டது என் தன்னை. எல்லாரும் லாபத்துக்கு தான் வியாபாரம் பண்ணுவாங்க, தொழில் பண்ணுவாங்க. யாரும் நட்டத்துக்கு தொழில் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீ போய் சாமி பரம நட்டத்துக்கு ஒரு வியாபாரம் பண்ணியிருக்கிற என் கூட அப்படிங்கிறார் மணிவாசகர். தந்தது உந்தன்னை. ஒரு பொருளை நாம் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நாம் பொறுமானமான இன்னொரு பொருள் கொடுக்கணும். பழங்காலத்தில் இதுக்கு பண்ட மாற்று முறைன்னு இருந்தது. அன்னைக்கு காசு பணம் அதெல்லாம் கிடையாது. அரிசியை கொடுத்தா கோதுமை, கோதுமை கொடுத்தா வேற வரகு, இப்படின்னு அவங்கவுங்ககிட்ட விளையக்கூடிய பண்டத்தை இன்னொருத்தருக்கு விளைந்த பண்டத்துக்கு மாற்றிக்கொள்வார்கள். என்கிட்ட அரிசி இருக்குது நிறையா, இந்த எனக்கு கோதுமை வேணும், இதை கொடுத்துட்டு அதை வாங்க. அப்புறம் ஒரு கால சூழலில் அது எப்படியே மாறி இன்றைக்கி நான் அப்புறம் பணம் கொடுத்து வாங்குற மாதிரி இன்றைக்கி எல்லாமே பணமும் இருந்துச்சு. அப்போ பணம் கொடுத்தா தான் ஒரு பொருளை நம்ம வாங்க முடியும். அப்போ தருவதும் பெறுவதும் அப்படின்னு ரெண்டு இருக்குது. இந்த இடத்துல மணிவாசகர் சொல்கிறாரு, தந்தது கொண்டது. அப்போ சுவாமி கொடுத்தது என்ன, சாமிக்கு நான் கொடுத்தது என்ன அப்படின்னு தந்தது எந்தன்னை. அப்போ ஒரு பொருளை வாங்கிட்டு தான் விலை கொடுப்போம். 1 கிலோ அரிசி கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு கையில் வாங்கி பார்த்துட்டு எவ்வளோப்பா? 50 ரூபா இந்தாங்க. அப்போ ஒரு வியாபாரங்கிறப்போ பொருளை கொண்ட பிறகு விலையை தருவது வியாபாரம். அதான் ஒரு வகை. இன்னொன்று டிமாண்டு. சாமி இந்த புடி, எனக்கு எப்போ வந்தாலும் எனக்கு முதல்ல 1 மூட்டை அரிசி கொடுத்துரு அப்படின்னு ஒரு வகை. அது கிடைக்காது அப்படின்னு என்ன பண்ணுவோம்? அட்வான்ஸ் புக்கிங். அட்வான்ஸாக விலை கொடுத்துருவோம். பொருள் வர்றப்போ வரட்டும், முதல்ல விலையை கொடுத்து வச்சுருவோம். அப்போது 2 வகை. ஒன்று பொருளை பெற்று விலை கொடுப்பது, விலையை கொடுத்துட்டு பொருள் பெறுவது. இப்போ இறைவனுங்க என்ன பண்ணால், ஆன்மாவாகி என்னை தேடி வந்து நாலாம் போகல. நான் ஏதாவது சிவபெருமானை போய் நாடி அவனை அடையணும்னு போனேன்னா இல்லை. சிவபெருமான் தேடி வந்தான். இன்றைக்கெல்லாம் நம்ம தேடி வருதில்ல பொருள் எல்லாம் சிவபெருமான் அப்பயே செஞ்சிட்டார். இன்றைக்கி தான் நமக்கு வண்டியில் நடமாடும். இன்றைக்கெல்லாம் வேறு உங்களை தேடியே வீட்டுக்கு உங்களுக்குரிய பொருள், ரேஷன் பொருளாக வருங்கிறாங்க. இதெல்லாம் சிவபெருமான் செஞ்ச கருணைங்க. இன்றைக்கி புதுசாலாம் ஒன்றும் வரல. சிவபெருமான் நம்மளை தேடி தான் வர்றாரு, அவரை தேடிலாம் நாம். அப்போ தேடி வந்து முதல்ல என்ன பண்ணார்? இவர் செஞ்ச வியாபாரம் முதல் வகை. முதல்ல கொடுத்துட்டார். முதல்ல என்ன பண்ணார்? தந்தது உந்தன்மை. எதை கொடுத்தாரு? தன்னையே கொடுத்துட்டார். அதுக்கு மாற்றாக விலையாக என்ன பெற்றார் அப்படின்னா, கொண்டது எந்தன்னை. அவனை கொடுத்துட்டு என்னை பெற்று கொண்டான்.
பண்டமாற்று போல அரிசி கொடுத்துட்டு கோதுமை வாங்குற மாதிரி சிவபெருமான் தன்னை கொடுத்துட்டு என்னைய கொண்டான் அப்படிங்கிறார். அப்போ உந்தன்னை அப்படின்னார். உன்னைன்னு சொல்லாம உந்தன்னை அப்படின்னா முற்றுணர்ந்தவன் பெருமான். சிவபெருமான் யாரு? முற்றுணர்வுடையவன், பாசங்களிலிருந்து நீங்கியவன், வரம்பில்லாத இன்பமுடையவன். உந்தன்னை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, சாமி உன்னையே தந்துட்டிய, நீ எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? முத்திக்கு உழன்று முனிவர் குலாம் நனிவாட அப்படின்னார். சாமி முத்தி வேணும், உன்னை அடையணும்னு பல கோடி யுகமாக தவம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க முனிவர்கள். எப்போ சாமி வருவேன், எப்போ சாமி வருவான்னு வாடி போய் கிடக்கிறாங்க. புத்து மண்ணு மூடி உடம்புல சதையெல்லாம் எலும்போட ஒட்டி போய் அவ்வளவு வருந்தி தவம் இருக்கிறார்கள் உன்னை பார்க்கறதுக்கு. அப்படி எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நீ? ஆனால் நீ உன்னையே எனக்கு கொடுத்துட்டியே. விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் நமக்கு கிடைச்சுன்னா, எனக்கு போயா, எனக்காங்க இது, ஏங்க அந்த ஆளுக்காங்க கொடுத்துட்டாரு, ஏங்க அவருக்கு ஒன்றுமே தெரியாதுங்க மதிப்பே, அந்த ஆள்கிட்ட கொடுத்து என்ன பண்ணுறது அப்படிமா இல்லையா? மணிவாசர் சொல்கிறாரு, விலை மதிக்க முடியாத உன்னையே எனக்கு கொடுத்துட்ட, விலையாக கொடுத்த. எதுக்கு? விலை மதிக்க முடியாத சிவபெருமான் தன்னை விலையாக கொடுத்து விட்டான் மாணிக்க வாசகருக்கு. இப்போ இங்கே விலைக்கு வாங்குறவர் யார், விற்கிறவர் யார்? சிவபெருமான் விலைக்கு வாங்குறாராம். ஏன் விலையாக கொடுத்துட்டேன்னார். இப்போ ரெண்டுமே விலை தான். நீங்கள் வியாபாரத்தை பொறுத்தவரையிலும் விலை தான். நமக்கு விலை நாம் வாங்குகிற பண்டம், அதை பெறுபவருக்கு விலை அவர் கையில் இருக்கிற பணம். ரெண்டுக்கும் மதிப்பு ஒன்று தான். இந்த கையில் 1 கிலோ அரிசி, இந்த கையில் 50 ரூபா பணம்னா ரெண்டும் ஒன்று தான். நம்ம கொடுக்கறது பணம், நமக்கு கிடைக்கிறது. அப்போ அவருக்கு வேண்டியது பணம், எனக்கு வேண்டியது அரிசி. அதுபோல் சிவபெருமான் விலை மதிக்க ஒண்ணாத உன்னையே விலையாக கொடுத்துட்டார். அதுக்கு மாற்றா என்ன தெரியுமா சாமி நீ வாங்கின? கொண்டது எந்தன்னை. நீ கொடுத்த விலைக்கு பண்டமாக பெற்றுக்கொண்டது அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அடிமையாக என்னை ஏற்றுக்கொண்டது அப்படின்னு அர்த்தம். தந்தது கொண்டது அப்படின்னு ரெண்டையும் சொன்னார். அப்போ இறைவன் பேரானந்தமுடையவன், எண்குணத்தான். அவன் தன்னை விலையாக கொடுத்து என்னை அடிமையாக கொண்டிருக்கிறான்னா அவன் கருணை எப்பேற்பட்டது. அதை நினைச்சு நினைச்சு பார்த்தேன். அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன். இதுக்கு முன்ன இந்த பண்டமாற்று வாணிபத்தில் நான் உன்னிடமிருந்து சிவானந்தமாகி நித்திய பொருள் பெறக்கூடியது. இப்போ வியாபாரம் முடிஞ்சிருச்சு. இந்த வியாபாரத்தில் யாருக்கு லாபம்? சிவபெருமான் தன்னை கொடுத்துட்டான், அதுக்கு விலையா மணிவாசகர் அடிமையாக கொண்டான். இப்போ ஒரு பொருளை வாங்கி விற்கக்கூடியவர், விற்று பணத்தை பெறுபவருக்கு தான் என்னதுங்க லாபம். இங்கே மணிவாசகர் சொல்கிறாரு, அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன். அந்த நிலையில் சொல்கிறார், என்னை சாமி வாங்கிட்டார்ல, அப்போ இவர் தானே விற்றவர்னு அர்த்தம். அப்போ இந்த லாபம் யாருக்கு? மணிவாசகர். அதான் சொல்கிறார், அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன். அப்போ தொடக்கமும் முடிவும் இல்லாத ஆனந்தத்தை இந்த வியாபாரத்தில் பெற்றேன். நினச்சி பாருங்கள், இதில் ஏதாவது முதல் போட்டாரா? நீங்கள் நினச்சி பார்க்கணும். நம்ம உலகத்தில் நடக்கிற வியாபாரத்தில் விற்பவர் என்ன பண்ணணுங்க? முதல் போடணும், பொருள்லாம் வாங்கி வைக்கணும், விளம்பரம் பண்ணணும், அப்புறம் நுகர்வோர் வந்து வாங்கணும், வாங்கிய பிறகு அதில் லாபம் கிடைக்கணும். இத்தனையும் செஞ்ச பிறகு தான் இந்த வியாபாரிக்கு என்ன கிடைக்குங்க? ஆனால் இங்கே அவனே வந்தான், வாங்குறாலே வந்தார், ஒன்றுமே இருப்பில்ல, அவர் வந்தார், வாங்கிட்டு அவரே லாபத்தை கொடுத்துட்டு போயிட்டார்.
அப்போ இந்த இடத்துல ஒன்றுமே பண்ணல மணிவாசகர் சொல்கிறார். அதான் இந்த இடத்துல சொல்கிறார், அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன். சாமி இதுக்கு நான் எந்த முயற்சியுமே எடுக்கலை சாமி, எந்த முயற்சியுமே எடுக்கலை. உன்னை அடையணும் நான் இங்கே தவம் இருந்தேனா, வரம் கேட்டனா, எதுவுமே இல்லையே. ஆனால் நீயே தேடி வந்த, உன்னை கொடுத்துட்ட, அப்புறம் என்னை அடிமையாக கொண்ட, அப்புறம் பெருத்த லாபமாகிய சிவானந்தத்தை நான் எப்பொழுதும் நுகர்ந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி பர்மனண்ட்டாக கொடுத்துட்டேன். அதுதான் இந்த பாட்டில் சொல்கிறார். அப்புறம் ஒரு கேள்வி கேட்குறார், சரி சாமி நான் லாபம் பெற்றேன், சந்தோஷம், நீ உன்னை கொடுத்த, என் அடிமையாக கொண்ட, இதனால எனக்கு லாபம், உனக்கு என்னப்பா லாபம்? நீ என்பால் பெற்றது ஒன்று யாது, யாது நீ பெற்றதொன்று என்பால், அந்த தொடரை நீ என்பால் பெற்றது ஒன்று யாது. என்கிட்ட இருந்து என்ன சாமி உனக்கு கிடைச்சிது? உங்ககிட்ட இருந்து எனக்கு சிவானந்தம் கிடைச்சிது, முடிவில்லாத இன்பம். ஆனால் என்கிட்ட இருந்து என்ன கிடைச்சிது? ஒன்றுமே இல்லையே. யாது நீ பெற்றது என்பால், என்கிட்ட இருந்து ஒன்றுமே கிடைக்காதே உனக்கு அப்படின்னு அர்த்தம். நெல்லை கொடுத்து உமியை வாங்கினா கூட அந்த உமி என்ன பண்ணலாம்? அடுப்பெரிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம், அது கூட பயன்பாடு ஆகும். அந்த உமிக்கு கூட லாய்க்கு இல்லையே, நான் ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லையே. இப்போ சிவபெருமான் இந்த உடம்புல இடமாக கொண்டிருக்கிறான்னு நினச்சி பாருங்கள். பழைய பாட்டு ஒன்று வரும், பழைய படம், அந்த திருவிளையாடல் அந்த மாதிரி படத்தில் பாடுவார். அந்த உடம்பு காசுக்கு ஆகுமா, கறிக்கு ஆகுமா அப்படின்னு பாடுவார். மரக்கட்டையை எரிச்சா கூட என்ன ஆகுங்க, அது அடுத்தது கறியாக இருக்கும், அது மறுபடியும் வேறு எதுக்கு பயன்படும். ஆனால் இந்த உடம்புங்கிற கட்டையை எரிச்சா ஒன்றுத்துக்கு ஒரு கறி கூட மிஞ்சாது, சாம்பலாக தூசோட தூசாக பறந்து கரைஞ்சி போயிடுமே அப்படிம்பார். அதான் மணிவாசகர் சொல்கிறாரு, என்கிட்ட என்ன சாமி இந்த உடம்புல இருக்குது? யாது நீ பெற்றதொன்று என்பால். அதனால் கொஞ்சம் ஒரு பயன்படுத்தவே தகுதியற்றவன். ஆனால் இந்த வியாபாரத்தில் அத்தனை லாபமும் பெற்றவன் நான், ஆனால் ஒன்றுமே பெறாதவன் நீ. உன் கருணையை என்னான்னு சொல்கிறது? இந்த மாதிரி யாராவது வியாபாரம் பண்ணுவாங்களா? யார்களோ சதுரர், இந்த மாதிரி யாராவது பண்ணுவாங்களா சாமி? சதுரர்னா வித்தகர். யாராவது பொருளை கொடுத்துட்டு வெறுங்கையோடு போவாங்களா? இல்லை வித்தவன் சும்மா தான் விடுவானா, நாம் போனாலும் கொடுக்காம? ஆனால் நீ கொடுத்துட்டு ஒன்றுமே இல்லாத எண்ணெய் வாங்கிக்கிட்டேயே அப்படிங்கிறார். என் உடலில் இடம் கொண்டாய். இப்போ என் ஆன்மா, நம்ம ஆன்மாங்கிறது இறைவனுடைய 8 மூர்த்தங்களில் ஒன்றுன்னு மணிவாசகர் திருவாசகத்தில் பாடுறார். நிலம், நீர், நெருப்பு, உயிர், நீள், விசும்பு, நிலா, பகலோன் 8 சொல்கிறார். அதில் உயிர் ஒன்று. அட்டமூர்த்தங்களில் நம்முடைய உயிர் என்பது இறைவனுக்குரிய மூர்த்தமாக கருதப்படுவது. அந்த இறைவன் என்னுடைய காரண உடல், கஞ்சுக உடல், குண உடல், புரியட்ட உடல், அந்த 4 உடம்பு கண்ணுக்கு தெரியாத உடம்பு. இந்த உடம்பு 4ஐயும் இயக்கக்கூடியவன். 5வது உடம்பு தான் நம்ம கண்ணில் பார்க்குற உடம்பு. இந்த உடம்பை மட்டும் கிடையாது, இதுக்கு முன்ன இருக்கக்கூடிய நுண்ணுடல், அதுக்கு முன்ன இருக்கக்கூடிய குண உடல், அதுக்கு முன்ன இருக்கக்கூடிய பஞ்ச கஞ்சுகம், அதுக்கு முன்ன இருக்கக்கூடிய மாயா சரீரம், அத்தனையிலும் கலந்து இயக்கக்கூடியவன் சிவபெருமான். நாம சாமி என்ன பண்ணிட்டாருன்னு கேட்குறோம். இந்த உடம்பு வரதுக்கு முன்னே இருக்கிற 4 உடம்புலையும் அவன் தான் கலந்து நின்று இயக்குறான். அப்புறம் தான் இந்த 5வது உடம்பு, இதுலேயும் கலந்து நின்று இயக்குகிறான். இந்த உடம்பால் நாம் நடக்கிறோம், தூங்குறோம், விழிக்கிறோம், கரத்தினால் செய்கிறோம், நுகர்கிறோம், பார்க்கிறோம். இது எல்லாமே இயக்குபவன் யாருங்க? இறைவன். என் உடலில் இடம் கொண்டாய். இத்தனை செஞ்சையே சாமி, நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்? யான் இதற்கு இளன்வோர் கைமாறு, இதற்கு யான் ஓர் கைமாறு இளன் அப்படின்ட்டு. இத்தனை கருணை செஞ்ச உனக்கு
நான் கைமாறாக ஒன்றும் செய்ய இயலாது அப்படின்ட்டார். கைமாறாக ஒன்றும் என்னால் செய்ய முடியாது சாமி. ஏன்? என்னால் செய்ய முடியாது. அப்படி செஞ்சாலும் நீ செஞ்சதுக்கு இது கைமாறாக சமனாகாது. நான் கைமாறு செய்ய விரும்பினாலும் என்னால் செய்ய முடியாது. ஏன்? அன்றே எந்த நாவியும் உடலும் உடைமையில்லாமும் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. அவ்வளோதான். என்னைக்கு என்னை சாமி நீ ஆட்கொண்டீங்களோ அன்னைக்கே எல்லாம் உங்களுது. இப்போ நான் என்ன செய்ய முடியும்? நானே இல்லையே, நான் என்ன செய்ய முடியும்? என் ஆவி, உடல், உடைமை, நான் கொண்டு வந்த பொருள் எல்லாமே ஒன்றுதாக்கிட்டேன். என்னை ஆட்கொள்ளும் பொழுதே அத்தனையும் ஒன்றுதாயிடுச்சு. இப்போ நான் என்ன செய்ய முடியும்? என்கிட்ட என்ன இருக்குது? யான் இதற்கிலன்வோர் கைமாறு. அப்போ நான் உனக்கு எதனை எவற்றை கொண்டு செய்ய முடியும்? இப்போ நான் கையினால் நன்றி சொல்கிறேன் சாமி, ரொம்ப நன்றிங்க பெருமானே அப்படின்னு சொன்னால் கூட இது ஓங்கை. நான் எப்படி செய்ய முடியும்? ஒரு பூவை பறித்து திருவடிக்கு போடலாம், நன்றி சொல்லலான்னு போட்டால் கூட அந்த பூவும் நீ கொடுத்தது, பறிக்கிற கையும் ஒன்றுது, இந்த உலகமும் ஒன்றுது, செடியும் ஒன்றுது, பூவும் ஒன்றுது, நீரும் ஒன்றுது, அரிசி ஒன்றுது, வெல்லம் ஒன்றுது, முந்திரி திராட்சை சக்கரை பொங்கலே ஒன்றுது. இதாங்க நாம் அறிவில் வரணும். பூசை பண்ணிட்டீங்களா? நான் பண்ணிட்டேங்க காலையிலேயே அப்படின்னு சொன்னான்னா சரியா போச்சு. இன்னும் ஆமாம், இன்னும் வெளிச்சம் வல்லையாட்டு இருக்குது இவருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்னும் இருட்டில் தான். அப்போது இந்த பூசை என்பது நான் செஞ்சேன் அப்படின்னா அது அர்த்தமே இல்லை. அது நான் செஞ்சேனா அப்படின்னு ஒன்றா நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேனா, நான் செஞ்சேனா, நான் எதை வச்சு சொல்கிறேன்? என் உடம்பை சொல்கிறேன். இந்த உடம்பு எப்படி வந்துச்சு? ஆமாம் இல்லை, சரி அதை விட்டுடு. பூசைக்கு என்னென்ன வேணும்? தண்ணி வேணும், பூ வேணும், பால் வேணும், தயிர் வேணும். இதெல்லாம் எப்படி வந்துச்சு? நீ எதை உற்பத்தி பண்ணியா? இல்லைங்க, செடிகளை பறித்தேன், ஆற்றுல தண்ணி கொண்டு வந்தேன், பசுமாட்டிலிருந்து பால். அப்போ இதெல்லாம் எப்படி வந்துச்சு? யார் படைச்சா? அப்படின்னு ஒவ்வொன்றும் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா அடக்கடவுளே, அவன் கொடுத்ததை கொண்டு அவனுக்கு நாம் செய்கிறது பூசை. எதுக்காக? இதையும் சாமி என்ன பண்ணுறாரு? அன்பனே நீ அருளிய அன்பர் பூசை ஏற்றோம் அப்படின்னார் இளையான்குடி மாறனாயினார் குரு பூஜை நேற்று. சாமி என்ன சொன்னாரா? எல்லாம் சமைச்சு தயாராகிறவர்களும் அப்படியே தூங்காமல் அப்படியே தூங்கிட்டு இருந்தார். அவர் தூங்கின என்ன? அவர் இளையான்குடி மாறனார் வீட்டுக்கு கொஞ்சம் ஓய்வெடுங்க சாமி, சாப்பாடு தயார் பண்ணுறான்னு இவங்க 2 பேரும் போய் அதெல்லாம் நம்ம சொல்ல வரலாறு தெரியும் உங்களுக்கு. அத்தனையும் கொண்டு வயல்லேருந்து எடுத்துகிட்டு அந்த இருட்டில் மழை பெஞ்சிட்டு இருக்குது. தடவி தடவி போய் பெரிய கூடையிலெல்லாம் அந்த நெல்லை, விதைச்ச நெல்லை மண் தண்ணிக்கு மேலே வருது, மழை பெஞ்சி வெள்ளத்தில் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தார். அதை வறுத்து அரிசியாக்கி சோறாக்கி கீரையெல்லாம் பறித்து 4 வகை 6 சுவையில் அம்மா எல்லாம் செஞ்சுட்டு சாமி அமுது செய்ய எழுந்தருள்கன்னு கூப்பிட்ட உடனே அடுத்த நொடியில் ஜோதி தான் தெரிஞ்சுதான், மறைஞ்சு போயிட்டாராம். மேலே விடையின் மீது நின்று அம்மையப்பரா நின்று சொல்கிறாரு, அன்பனே நீ அருளிய அன்பர் பூசை ஏற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறார். இப்போ சிவபெருமானுடைய பெருந்தகை அவன். அப்போ என்ன பெருமான் ஏற்றுக்கிறான்? உன் பூசை சூப்பர்ப்பா, ஏற்றுக்கிட்டேன், நீ இன்னைக்கு நல்ல பூசை பண்ணன, நான் ஏற்றுக்கிட்டேன்னு சொல்கிற கருணையாளன் சிவபெருமான். நாம் என்ன நினைக்கணும்? சாமி நான் எங்கே சாமி பூசை பண்ணேன், நல்ல வேலை பண்ணீங்க. இந்த உலகத்தை கொடுத்தது நீங்கள், இந்த உடம்பு கொடுத்தது நீங்கள், நீரை கொடுத்தது, மண்ணை கொடுத்தது, நெருப்பை கொடுத்தது, காற்றை கொடுத்தது, இத்தனையும் கொடுத்தது நீங்கள் சாமி. இந்த பூசையை நான் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களே சாமி, என்னால் ஆவது ஒன்றுமில்லை அப்படின்னு தான் நம்ம அறிவு நிற்கணும். சாமி சொல்லுவார், நீ தான்பா பூசை பண்ண, ஏற்றுக்கிட்டேன், சந்தோஷம் பார். அது அவன் பெருந்தகை. நம்ம அறிவு அப்படி நிற்கக்கூடாது. அதான் இங்கே மணிவாசகர் சொல்கிறாரு, யான் இதற்கு யான் ஓர் கைமாறு இளன். நீ செஞ்ச கருணைக்கு ஒப்பாக, ஈக்குவலா நான் ஏதாவது செய்ய முடியுமானா செய்ய முடியாது. கைமாறு ஒன்று கூட இல்லேன்.
ஒப்பற்ற கைமாறு இல்லேன். கைமாறு இல்லேன் என்பதை சாமி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த எனக்கு கொடுத்து வாங்கின வியாபாரத்தில் நான் லாபம் பெற்றேன், உங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. இது உங்கள் கருணை, நீங்கள் செஞ்ச கருணைக்கு நான் எதுவும் ஒப்பாக உங்களுக்கு கைமாறாக செய்ய முடியாது அப்படின்னு இறைவன் தனக்கு கொடுத்த எல்லையில்லாத பேரின்பத்தை ஆன்மான் நுகர்வதன் அடையாளமாக பெற்ற அந்தமிலா ஆனந்தத்தை இந்த பாடலில் பேசுகிறார் என்று சொல்லி, அடுத்து அடைக்கலப்பத்துங்கிற பகுதியில் ஒரு பாடல். இந்த அடைக்கலப்பத்து ஒவ்வொரு பாட்டிலையும் அடைக்கலமே அடைக்கலமே அப்படிங்கிறார். களம்னா பாத்திரம்னு அர்த்தங்க. களம்னா பாத்திரம், கொள்கலம். வழக்கத்தில் அப்படி தான் சொல்லுவாங்க. அடைக்கலம்னு ஏன் சொன்னார்? இந்த களமாகிய பாத்திரத்தில் தம்மை அடைவர், தம்மை அடைதலை உடையதாக கிடக்கும் பாத்திரம், அதான் அடைக்கலம்னு. ஒரு பொருளை ஒருவரிடம் கொடுத்துட்டு கொஞ்ச நாளைக்கு வச்சிருங்க, எனக்கு திடீர்னு ஒரு 1 லட்சம் பணம் வேணும், அதுக்கு பதிலாக இந்த நகையை வச்சுக்கோங்க, நான் ஒரு 3 மாதம் அல்லது 4 மாதம் கழித்து இல்லை 6 மாதம் கழித்து உங்கள் பணத்தை கொடுத்துட்டு என்னுடைய நகையை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது, அதுக்கு பேர் ஒற்றிக்கலம்னு பேர். அதுக்கு பேர் என்னங்க? சுந்தரர் பாடுறார்ல, ஒற்றிக்கொள், ஒற்றிவை, விற்றுக்கொள்வீர், ஒற்றி வைப்பீர், நீ என்ன வேணாலும் பண்ணிக்க சாமி, நீ ஒத்தி வச்சாலும் சரி விற்று கொண்டாலும் சரி உமக்கு ஆட்பட்டேனர். அதுக்கப்புறம் நமக்கு இடைக்களம் என்ற ஒரு சொல்லும் உண்டு. ஒரு பொருளுக்குரிய விலையை பெற்றுக்கொண்டு அதனை விற்பது விலைக்களம்னு பேர். இப்படி களம் என்பதற்கு பொருள் சாமி. அதனால் களம்னா பாத்திரம், பாத்திரம்னு அர்த்தம். இடத்துல அடைக்கலம், அடைதல்னா புகழடைதல். ஒருவர் புகழடைந்த பிறகு புகழாக ஏற்றுக்கொண்டவர், நாம் போய் ஒருத்தர் தஞ்சம் அடைஞ்சாச்சு, அவர் நம்மளை ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கொண்டு நன்மை செஞ்சாலும் இல்லை செய்யாமல் விட்டாலும் அதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் பற்றி சிந்தையின்றி, அதெல்லாம் முடியாது சாமி, நீ என்ன வேணாலும் செய், நான் உனக்கு உன் திருவடியில் சரணடைந்தவன், நீ எனக்கு நல்லது செஞ்சாலும் சரி செய்யினாலும் சரி நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். அதுக்கு பேர் தான் அடைக்கலம்னு அர்த்தம். என்னங்க நான் போய் அங்கே இருந்தாங்க, ஒன்றுமே செய்யலைங்க, ஒரு தண்ணி குடிக்கிறியான்னு கூட கேட்கலிங்க, இங்கே போய் இருக்கலாமா அப்படின்னு நானாக இருந்தால் என்ன பண்ணிவிடுவேன்? கிளம்பிடுவேன். ஏங்க ஒரு வார்த்தை தண்ணி, ஒரு குடிக்கிறது தண்ணி வாங்கன்னு கூட சொல்லலை, ஒரு தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்கல, சாப்பாடு போடலாம் கூட பரவாயில்லைங்க அப்படின்னு நினைப்போமா இல்லையா? அதுக்கு பேர் அடைக்கலம் இல்லை. போய் சரணடைந்த பிறகு நன்மை செஞ்சாலும் செய்யலினாலும் புகழடைந்தோரின் பரிபக்குவ நிலையை சொல்கிறது. அதனால பக்குவ நிர்ணயம்னு சொன்னாங்க இந்த பதிகத்துக்கு. அதனால் இறைவனிடத்தில் நம்மை நாம் அடைக்கலம், அந்த இறைவன் திருவடி என்பது நாம் சென்று சேர்வதற்குரிய பாத்திரம். ஒரு நீர் தராங்க, என்னத்தில் கொடுக்குறாங்க? அதுக்கு ஒரு களம் வச்சிருக்கிறார், டம்ளரில் கொடுக்குறாங்கல்ல, அது களம். நீர் அங்கே இருக்கிறதுக்குரிய இடம் டம்ளர். ஆன்மாக்களாகிய நாம் சென்று சேர வேண்டிய பாத்திரம் எதுங்க? களம், சிவபெருமானுடைய திருவடி. அந்த திருவடியாகிய பாத்திரத்தில் ஆன்மாவாகிய நாம போய் என்ன பண்ணுங்க? இருக்க வேண்டும். அதுக்கு பேர் அடைக்கலம். அந்த அடைக்கலம் எப்பேற்பட்டதுன்னா, நாம் சென்று அடைந்தவர் நமக்கு நன்மை செஞ்சாலும் செய்யலினாலும் பின்னால செய்வாரா செய்ய மாட்டாரான்னு நினைக்காம அவன் திருவடியையே விடாம பற்றி கொண்டு இருப்பதற்கு அடைக்கலம்னு பேர். அதை தான் கேட்டாரு, உன் அடைக்கலமே, உன் அடைக்கலமே சாமி, வந்துட்டு போற வேலையெல்லாம் எனக்கு வேணாம், வந்தா போகாத நிலை எனக்கு கொடு அப்படின்னு கேட்டார். அதுல ஒரு பாட்டு,
வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை நின் பெருமையினால் பொறுப்பவனே. அரா பூண்பவனே, பொங்கு கங்கை செருப்பவனே, நின் திருவருளாய் என் பிறவியை வேறறுப்பவனே. உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. அருமையான பாடல். சாமியை பார்த்து என்ன சொல்றாரு? என் சிறுமையை நின் பெருமையினால் பொறுப்பவன். சிறுமைனா குற்றம்னு பொருள். பெருமைனா என்ன அர்த்தம்? பிறர் குற்றங்களை உளம் கொள்ளாமல் இருப்பது பெருமை. சிறுமைனா குற்றம், பெருமைனா பிற உயிர்கள் செய்யக்கூடிய குற்றங்களை உள்ளத்தில் கொள்ளாமல் இருப்பது பெருமை. அந்த பெருமையுடையவன் ஒரே ஒரு ஆள் தான், சிவபெருமான் தான். நாமெல்லாம் பெருமையா என்னங்க நாம சொல்றோம், எவ்வளவு பெருமை தெரியுமாங்க? அதுக்கு பெருமைங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டா சொல்ல மாட்டோம். பெருமைன்னா என்ன அர்த்தம்? பிறர் குற்றங்களை உள்ளத்தில் கொள்ளாது இருப்பதற்கு பெருமைன்னு. நமக்கு அப்படி இருக்குதா? அட ஏங்க கேட்குறீங்க? அவர் பேரை கேட்டாவே அவர் செஞ்சது பூரா முன்னால் வந்து, அவரை பார்த்தாவே இவர் யார் தெரியுமாங்க? 2007 ஆவணி மாதம் 28ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு எனக்கு என்ன பண்ணார் தெரியுமா அப்படின்னு 4 நட்சத்திரத்தோட நிற்கும் வந்து லிஸ்ட்டு. அதே 2007 ஆவணி மாதம் 26ஆம் தேதி தில்லைக்கு போயிருப்போம். அதுதான் நான் மறந்து போயிருக்கோம். அடுத்த நாள் செஞ்சதெல்லாம் நிற்கும். அது இறைவனுக்கு மட்டுமே உடையது. அதனால தான் பெருந்தகையை பெரும்பற்ற புலியூரானை அப்படின்னு இறைவனை பாடினாங்க. இறைவன் மட்டும்தான் பெருந்தகை. இன்னொன்னு, அவனையே உள்ளத்தில் கொண்டு சிவமாக திகழ்பவர்களும் பெருந்தகை. அதனாலதான் இறைவன் நாயனார் அப்படின்னா அவனை அடைந்த அத்தனை பெருமக்களுக்கும் நாயனார்னு பேர். நாயனார்னா இறைவனுக்கு பேர். ஆனா அவனையே உள்ளத்தில் கொண்டு சிவமாக சீவன் முத்தர்களாக வாழ்ந்த அத்தனை பேருக்கு என்னன்னு பேருங்க? நாயனார். திருநாவுக்கரசு நாயனார், குங்குளியக்கலைய நாயனார். தலைவர் சிவபெருமானுக்கு தான் தலைவர்னு பேர். குங்குளியக்கலைய அவரும் தலைவர், திருநாவுக்கரசர் அவரும் தலைவர், திருஞான சம்பந்தர் அவரும் தலைவர். தலைமிசை வைத்து வாழும் தலைமை நம் தலைமையாகும் சேக்கிலார் பாடுறார். அப்ப இவங்க தான் பெருந்தகை. மற்றவங்களாம் பெருந்தகைன்னு வார்த்தையில மட்டும் சொல்லிக்கலாம். அப்ப பெருமை சிறுமை என்று சொன்னார். சிறுமைனா குற்றம், பெருமைனா பிற குற்றங்களை உள்ளம் கொள்ளாது. அதாவது அதை உள்ளத்துல வச்சுக்கூடாது, அதோட விட்டுறணும். இப்போ சிவபெருமான் என்ன பண்றாரு? வெறுப்பனவே செய்யும் என் சிறுமை. என் குற்றத்தினால நான் என்ன பண்றேன்? ஒருத்தரு கூட விரும்புறதையே நான் செய்யறதில்லை. நான் செய்யறது பூரா வெறுப்பதே செய்யறேன். அடையாங்க அவரை பத்தி பேசுறீங்க, ஐயோ பேரை கேட்டாவே டென்ஷன் ஆகுதுங்க, விடுங்க அவரை பத்தி பேசாதீங்க. அவர் செய்யறது பூரா அத்தனை நல்லது அப்படின்னா வெறுப்பது. அப்படிப்பட்ட என் சிறுமையை நின் பெருமையினால் பொறுப்பவனே. நின்னுடைய பெருந்தகை என்ற கருணையினால் நான் எத்தனை பேரை செஞ்சாலும் அது உள்ளத்துல வச்சுக்காம அதெல்லாம் மறந்துட்டு இருக்கக்கூடியவன். அரா புண்பவன். அரவன்னா பாம்பு. பாம்பு எப்படி இருக்கும் அப்படின்னா கோணல் நாணலா இருக்கும், விஷத்தை வச்சிட்டு இருக்கோம். பார்க்குறவங்கெல்லாம் பயந்துக்குவாங்க, ஏன் இந்த பாம்பு கொத்துச்சுன்னா போயிடுவோம், தீர்ந்து போச்சு அப்படின்னு பார்த்த உடனே அது விஷத்தை நினைச்சு பயந்துக்குவாங்க. அப்போ நீ என்ன தெரியுமா சாமி பண்ணன? உன்னையே கொல்ல வந்த அந்த கோணல் நாணலா இருக்கக்கூடிய நஞ்சு பையை உடைய அந்த பாம்பு யாரு கண்டாலும் அது செய்யக்கூடிய தீமையை நினைச்சு அஞ்சு விலகி ஓடி விடுவார்கள். அத்தனை வெறுக்கத்தக்க குணங்களையும் உடையது பாம்பு. அது நெளியறத பார்த்தாவே நமக்கு வந்துருது உள்ள பயம். யாராவது பாம்பு எடுத்து ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒரு மாலையா ஒரு செயின் நெக்லஸ் மாதிரி போட்டுக்கிறோம் அப்படின்னு யாராவது போட்டுக்க முடியுமாட்டாங்க?
பெல்ட் இல்லை, ஒரு பாம்பு எடுத்து கட்டிக்கலாம் அப்படின்னு நினைப்போமே என்னங்க. பாம்புன்னு பேரை சொல்லக்குள்ளேயே இங்கே தான் நடுங்குதே. அதான் வெறுப்பது. அந்த குணங்களை உடைய பாம்பை ஏன் சிறுமைய பெருமையனால் பொறுத்தான் அப்படின்னு சொல்றாரு. நீ அந்த பாம்பையே, உன்னை கொல்ல வந்த அந்த பாம்பையே நீ ஆபரணமாக பூண்டு கொண்டாய் பெருமானேங்கிற. வெறுக்கத்தக்க குணங்களை உடைய பாம்பையே அணிகலனாக பூண்டு கொண்டாய். அந்த பாம்பு இப்ப என்ன ஆயிடுச்சு? பெருமான் திருமேனியில் சாங்கம் ஆகிற்று. சாங்கம்னா இறைவன் அணிந்திருக்கக்கூடிய அணிகலனுக்கு சாங்கம்னு பேர். இறைவன் திருமேனியோட கூடிய அந்த சாங்கம் ஆயிடுச்சு. இப்ப சிவபெருமான பாடுறப்பெல்லாம் என்ன பாடுறோம்? முதல்ல பாம்பை தான் பாடுறோம். சிவபெருமான பாடுறதுக்கு போது என்ன பாடுறான்? அவன் அணிந்த தோட பாடுறான். ஞானசம்பந்தர் என்னன்னு பாடினாரு? அந்த திருமேனியோட ஒன்னாயிடுச்சதான் சாங்கம். அந்த தோட பாடினாலும் சிவபெருமான பாடணும் அர்த்தம். பிறைய பாடினாலும் சிவபெருமான், கங்கையை பாடினாலும் சிவபெருமான், பாம்பை பாடினாலும் சிவ. அதனாலதான் தேவாரம் முழுக்க என்ன இருக்குதுங்க? கங்கை, பிறை, அப்புறம் கொன்றை, பாம்பு, அரவம், அரவம் அணிந்தவனே, அரவம் அசைத்தவனே, நாகம் அரைக்கசைத்த, இப்படிதான் பாடியிருப்பாங்க. பொன்னார் மேனியனேன்னு பாடின சுந்தர் அடுத்து என்ன சொன்னாரு? புலித்தோலை அரைக்கசைத்த மின்னார் செஞ்சடை மேல். அந்த பொன்மேனியில் என்னெல்லாம் இருக்குது? பிறை இருக்குது, சடை இருக்குது, கங்கை இருக்குது, கொன்றை இருக்குது, எருக்கு இருக்குது, ஊமத்த மலர் இருக்குது, பாம்பு கணக்கில்லாம கிடக்குது. சடையில, கையில, காலில், இடுப்புல. அப்ப அது பாம்பு இவரு கொல்றதுக்கு வந்தது. யார? சிவபெருமான. அபிசார வேள்வியில தாருகாவனத்து முனிவர்கள் ஏவி விட்ட பாம்ப சிவபெருமான் என்ன பண்ணாரு? என்னையா கொல்ல வர, நீ இரு அப்படின்னு ஏதாவது எடுத்து அடிச்சாரா? அப்படியே வாங்கி வா அடைக்கலப்படுத்தி கொண்டார். தன் திருமேனியில், தன் திருமேனியோட சேர்த்துக்கிட்டாருங்க. எவ்வளவு பெருமை பார்த்தீங்களா? இந்த பெருமை யாருக்காவது இருக்குமா? இருந்தா அவங்கள பெருமைன்னு சொல்லலாம். சிவபெருமானுக்கு மட்டும்தான் உண்டு. அரா புண்பவனே. அடுத்தது இன்னொரு கருணையை சொல்றார். பொங்கு கடை, பொங்கு கங்கை சடை செருப்பவன். பயங்கரமான கோபம் கங்கைக்கு. நான் பாட்டுக்கு ஜாலியா அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருந்தேன். இங்க ஒரு ஆளு பகீரதன் பகீரதன் ஒருத்தர் இந்த கங்கை இங்க கொண்டு வான்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட தவம் இருந்து, அவரு வேற நான் கொண்டு வரேன்னு வேற வாக்கு கொடுத்துட்டாரு. அவர் சொன்னா செஞ்சிருவாரே அப்படின்னு அந்த கங்கைக்கு இங்க வர்றதுக்கு விருப்பம் இல்லை. என்னையா நீங்க கூப்பிடுறீங்க, உங்களை என்ன பண்றேன் பாருங்கன்னு சொல்லிட்டு 1000 முகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுர வேகத்தோட பாய்ந்தது ஆகாயத்திலிருந்து கங்கை. பொங்கு கங்கை. பொங்குதல்னா இந்த இடத்துல சினம்னு அர்த்தம். சினத்தினால் தன் ஆற்றல் கருதி மிகவும் செருக்குற்றது. கங்கை ஏன் சினம் வந்துச்சு அப்படின்னா, நான் யார் தெரியுமா? வந்தனா இந்த உலகத்தை பூரா அழிச்சிடுவேன். என்னுடைய பலம் தெரியுமா? என்ன பலம் தெரியாம என்ன கூப்பிடுறீங்களான்னு சொல்லி கோபத்தோட செருக்குற்று வந்தது கங்கை. அது வர்றப்பயே எந்த நோக்கத்துக்கு வந்துச்சு? மண்ணில் உலகத்தை பூரா எல்லாம் மிதக்க வச்சிடணும், முழுகடிச்சிடணும்னு வந்தது. சிவபெருமான் என்ன பண்ணாரு? கங்கை சடை செருத்தான். கங்கை சடை செருத்தன் அப்படின்னா தன்னுடைய சடை முடியில் ஒரு முடியினுடைய நுனியில அவ்வளவு ஆக்ரோஷமாக செருக்கோடு வந்த கங்கையை சடையில வைக்கல, தன் சடையில் இருக்கக்கூடிய ஒரு முடியினுடைய நுனியில. நீங்க அருகம்புல்லுக்கு நுனியில இருக்குமில்ல பனித்துளி பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி கங்கையை வச்சிருக்கிறாருங்க சிவபெருமான். இந்த முடி சடையில் இருக்கிறதுனால கங்கையை சடையில் வைத்தார் அப்படின்னு அப்பர் சாமி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சடையினுடைய ஒரு முடி நுனியில கட்டி வச்சிருக்கிறார். அந்த கங்கையை பார்த்துச்சு, அடக்கொடுமையே, நாம ஒன்றும் இல்லையாட்டிருக்குது. அழகால சிவபெருமானுடைய ஒரு முடி நுனியில அடங்கிட்டோமே, நாம என்னமோ பெரிய ஆளு, இந்த மண்ணெல்லாம் மூழ்கடிச்சிருவோம், எல்லாம் அழிச்சிடுவோம்னு வந்தோமே. அடப்போய நம்மளாம் இவ்வளவுதானா
அப்படின்னு அந்த செருக்கு ஒளிந்தது கங்கைக்கு. இப்ப என்ன அர்த்தங்க? செருக்கை ஒழிப்பவன் சிவபெருமான். செருப்பவன், நம்முடைய செருக்கை எல்லாம் அடக்கி நிறுத்துபவன். நின் திருவருளால் என் பிறவியை வேறறுப்பவனே அப்படின்னார். என் பிறவியை நீ நீக்கப் போகின்றார். நின் திருவருளால், அதான் முக்கியம். இப்ப என் பிறவியை நீக்குவதற்கு என்கிட்ட ஏதாவது தகுதி இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 41 வருஷம் முடிய போகுது. இதுவரையிலும் ஒரு தகுதியும் இல்லை. இனிமேல் வரப்போதா? அதுவும் இத்தனை வருஷமா வராதுன்னு வரப்போகுது, அதுவும் வராது. ஆனாலும் சாமி கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறார். என்ன காரணம்னா, ஒன்னே ஒண்ணுதான், அவன் கருணை தான், வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. அதுதான் உண்மை. சிவபெருமான், இது மணிவாசகர் திருவாசகத்துல பல இடத்துல சொல்றாருங்க. சிவபெருமான் என்னை ஆண்டு கொண்டது என் சிறுமை கண்டும் என்னை ஆண்டு கொண்டிருக்கிறான்னா, என் தகுதியை வச்சு என்ன ஆள, அவனுடைய கருணையினால் ஆண்டு கொண்டான். கருணையினால் ஆண்டு கொண்டான். திருவாசகத்துல இப்படியே பாடுறார். கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை சித்தித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் நாயடியே அணிகொள் தில்லை கண்டேனே. அதான் இங்க சொல்றாரு, நின் திருவருளால் என் பிறவியை வேறறுப்பவன். என் பிறவியை அறுக்கிறதுக்கு நான் உருப்படியா எதையுமே இதுவரையிலும் செய்யல, இதுவரையிலும் செய்யாத நான் இனிமேலும் செய்ய போறதில்லை. ஆனா என் மேல நீ கொண்ட கருணையினால் எல்லா உயிர்கள் மீதும் இறைவன் என்ன கருணை, எப்படியாவது பிறவியிலிருந்து நீக்கி இந்த உயிர்களை தன்னிலைமை சார தர வேண்டும் என்று திருவருட்பயன்ல சொல்றார். தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமில்லான் எங்கள் பிரான். உமையம்மையோடு இருக்கக்கூடிய பெருமான் எதுக்குங்க வராரு? எதுக்கு இத்தனை கோயில்ல இருக்கிறாரு? எதுக்கு இப்படி வந்து ஆடணும் நடனம்? என்னுடைய ஆன்மா சிவமாம்ங்கிற அவனுடைய நிலையை பெற்று நிலைத்து இருக்க வேண்டுங்கிற ஒரே காரணத்துக்காக இத்தனை கருணையை சிவபெருமான் செய்து கொண்டு இருக்கின்றான் அப்படின்னு சொல்றார். என் திருவருளால் என் பிறவியை வேறறுப்பவன். அறுப்பவன் சொல்ல, செடியில 4 கிளைகளை ஒடிச்சுட்டா மறுபடியும் என்ன ஆயிடுங்க? இந்த இடத்துல அப்படி பண்ணலைங்க. இளையான்குடி மாறநாயனார் தன் வீட்டு கொல்லைப்புறத்துல செஞ்சு வச்ச சோறு அப்படியாவா அடியாருக்கு போடுறது? அதுக்கு ஏதாவது கறி கூட்டு அவியல் பொரியல் இதெல்லாம் வேணுமில்ல. ஏன்னா எப்பயுமே நாயனார் அடியாருக்கு அமுது செய்ய வைக்கும் பொழுது 6 சுவைதிரத்தினில் 4 விதத்துல தான் அமுது செய்விப்பாராம். அதனால கீரையை போய் பறிக்கிறாராம். அதை சேக்கிலார் சொல்றாரு, பாசக்குழியிலிருந்து உயிர்களை இறைவன் பறித்தெடுப்பதை போல தடவி தடவி பார்த்து பழுதில்லாத இலைகளை பார்த்து வேரோட பறிச்சாராம் இளையான்குடி மாறநாயனார். இந்த இடத்துல சைவ சித்தாந்தத்தை சேக்கிலார் சொல்றாரு. அதுபோல இறைவன் என்ன பண்றாருங்க, அப்படியே நம்மளை பார்த்து பார்த்து மறுபடியும் இந்த ஆணவமலை சேத்துல இருந்து நம்ம முளைச்சி பிறவிங்கிற ஒரு பயிரா முளைச்சி உடம்பு எடுக்காம அந்த ஆணவமலை சேத்துல மறுபடியும் நாம முளைக்காம வேரோட என்ன பண்றாருங்க, பறிச்சு எடுக்கிறார். அதான் பறித்து எடுத்தலுக்கு என்ன அர்த்தம்னா, நாம வருவதற்கு காரணம் ஆணவமலம். அந்த ஆணவமலம் இந்த பிறவியை நாம பெறுவதற்கு எப்படி காரணமா இருக்குதுன்னா, அது 2 மலங்களை துணையாக இறைவன் கூட்டுகிறான். கண்ம மலத்தையும் மாயா மலத்தையும். எப்படியாவது இந்த மாத்திரையை கொடுத்து அந்த நோயை தீர்த்தடலாம் அப்படின்னு இறைவன் நமக்கு கொடுக்கறான். நாம என்ன நினைச்சிடறான், டாக்டர் சொல்லுவார் இந்த மருந்து நீங்க எடுத்துக்கணும், உங்களுக்கு ஊசி போட்டிருக்குது, குளுக்கோஸ் எடுத்து, நீங்க கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடக்கூடாது, காரம் சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது. அடையாங்க அவர் கிடக்கிறாரு. அதெல்லாம் சாப்பிட்டாதான் வேலை செய்யுமா, அதை சாப்பிட்டு இன்னொரு மாத்திரை சேர்த்து போட்டுக்கலாம் அப்படின்னு நான் முடிவு எடுக்கிறேன். அப்ப இந்த நோயை தீருவதற்கு மருந்து கொடுத்தா டாக்டரு அந்த மருந்தையும் போட்டுக்கிட்டு அதுக்கு மேல அந்த நோயை பெருக்கிறதுக்கு உண்டானதையும் நான் என்ன பண்றேன், சாப்பிடலாங்க. அது என்னங்க ஆயிட போகுது, ஒரு நாளைக்கு தானே அப்படின்னு நம்ம அறிவே. அப்ப அந்த நோய் தீருங்கிறீங்க. எந்த ஜென்மத்திலையும் எவ்வளவு பெரிய டாக்டர்கிட்ட போனாலும்
என்ன கேட்பார், ஏங்க நான் சொன்ன பத்தியத்தை கடைபிடிச்சிங்களான்னு தான் கேட்பார். இந்த மருந்துங்கிறது இந்த நோயை தீர்ப்பதற்கு ஒரு துணையாக கொடுக்கறது தான். அதுக்கு முன்னே நம்ம உடம்பு என்ன இருக்கணும், அந்த மருந்து வேலை செய்வதற்கு தகுந்த நம்ம உடம்பு நம்ம ஏற்படுத்திக்கணுமா இல்லையா? இல்லைங்க நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன், அவங்க நோய் தீராது. அதுபோல சிவபெருமான் என்ன பண்றாருங்க, ஆணவ மலங்கிற நோயை தீர்ப்பதற்கு 2 மலங்களை கூட்டுறார், கண்ம மலம் மாயா மலம். அதான் உடலை கொடுத்து இன்ப துன்பங்களை நுகவிக்கிறார். நாம என்ன பண்ணணும், வந்த நோயை மாத்திரை முழுங்கி போக்கிட்டு குணப்படுத்திக்கணும். குணப்படுத்திக்காம மறுபடியும் விருப்பு வெறுப்புன்னு அவர் வேணாம் டாக்டர் வேணான்னு சொல்ற பச்சனங்களை எல்லாம் சாப்பிட்டு மறுபடியும் நோயை பெருக்கிக்கிற மாதிரி இன்ப துன்பங்களை நுகரும் பொழுது விருப்பு வெறுப்பு என்ற நிலையில் மேலும் வினைகளை பெருக்கிக் கொள்றோம். வாழையடி வாழைம்பாங்க, அது போல நம்ம வந்துட்டு சும்மா போறோமா இல்லையா, மறுபடியும் அடுத்த பிறவிக்கு விதையை எங்கேயே போட்டுறோம், கணக்கே இல்லை. அதுபோல மீண்டும் மீண்டும் அந்த சேர்த்த வினைகளை நுகர்வதற்கு பிறந்து இறக்குறோம். இறந்து பிறந்து பிறந்து இறந்து. அப்ப அந்த ஆணவ மலம் மட்டும் இல்லைன்னா இந்த கண்ம மலத்துக்கு மாயா மலத்துக்கு வேலை கிடையாது. இந்த ஆணவ மலம் தான் இது 2ஐயும் துணையாக கொண்டு வேலை செய்யுது. அப்போ இந்த 2 மலமும் இல்லை, ஆணவ மலம் வேலை செய்யலைன்னா பிறவி இல்லை. அப்ப வேர் என்பது என்ன, ஆணவ மலம் தான் வேர். நம்ம பிறவிக்கு வர்றதுக்கு வேறு எது, ஆணவ மலம், அதான் மூலமலம். அந்த ஆணவ மலத்துடைய ஆற்றல் உயிரிடத்திலே மடங்கி இருக்க செய்வது பிறவியை வேறறுப்பது என்று பொருள். அப்ப சிவபெருமான் வேறறுக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம அறிவில் இருக்கக்கூடிய ஆணவ மலத்தை அதனுடைய வலிமையை செயல்பட முடியாமல் நடராஜ பெருமான் காலுக்கு கீழே இருக்கிறது தான். அதை தான் செய்ய முடியுமா அந்த முயலகன்? ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்க வேண்டியதான், ஒன்றும் அசைய முடியாது. சாமி காலுக்கிட்டு கீழே போட்டு அப்படி என்ன அர்த்தங்க, இந்த இந்த திருவடி அந்த முயலகன் அழுத்திருக்கீங்க. அந்த முயலகன் யாரு, என் அறிவில் இருக்கக்கூடிய ஆணவ மலம். அப்படிதான் எல்லாரும் பார்க்கணும். உங்க அறிவில் இருக்கிற ஆணவ மலம் இல்ல, என் அறிவில் இருக்கிற ஆணவ மலம்னு பார்க்கணும் ஒவ்வொருத்தரும். அட உங்க ஆணவ மலம் தானே அப்படின்னா அது சரி வராது. என் அறிவுக்குள்ள இருக்கக்கூடிய என் ஆணவ மலத்தை கூத்த பெருமான் எந்த திருவடியில, ஆமா இடது திருவடியா, அது அம்பாள் திருவருள். ஐயோ பாவம் அப்படின்னு அம்மா என்ன பண்ணுவாங்க, விட்டாலும் நாம புரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனா என்ன பண்ணாரு இப்ப சாமி, தன்னுடைய திருவடி தனக்குரிய பாகம் வலிமை போட்டு. நீங்க உந்தீப்பரன்னு பாடுறாருல, அதுல பாடுறாரு, தச்சு விடுத்தலும் தாமடி இட்டலும். சிவபெருமான் காலை தூக்கி வச்சாராம், தேனுடைய அச்செல்லாம் முறிஞ்சு போயிடுச்சான். அதுக்கு சொல்றாரு உரை சொல்றப்போ, ஆசிரியர்கள் சொல்றாங்க, எந்த நல்ல காரியத்துக்கு போறப்பையும் என்ன பண்ணணுங்க, வலது காலை தானே தூக்கி வைக்கணும். சிவபெருமான் தேருக்கு ஏறுறப்ப சாமி வலது கால் எடுத்து வச்சு வாங்கன்னு சொன்னாங்களாம். அப்படியா, வேணாம், இல்லை சாமி நீங்கள் வலது கால் நல்ல காரியத்துக்கு போகிற, எங்களுக்கெல்லாம் நல்லது செய்ய வரீங்க, நீங்கள் வலது காலை தூக்கி வச்சு வாங்கினா சரி போ. அப்புறம் உங்கள் பாடுன்னு தூக்கி வச்சாராம். அந்த தேரே வேலைக்காகாமல் போயிடுச்சான். அப்படி வலது கால் அப்படிங்கிறது பெருமானுடைய அந்த பேரருள். நீங்கள் அந்த ஊன்றிய திருவடி போட்டிருக்கிறாங்களா இல்லையா சைவ சித்தாந்தத்தில் உண்மை விளக்கத்தில். அந்த திருவடி எப்பேற்பட்டது, அந்த ஆணவ மலம் என் அறிவில் தலை தூக்காம வேலை செய்யாம வலிமையை பூரா அடக்கி வச்சிருக்கிறார். அந்த திருவடியை பார்த்துக்கிட்டே இருந்தாதானே அறிவில் ஆணவ மலம் அடங்கும். அப்படிதான் அந்த வேறறுப்பது என்று மணிவாசகர் சொல்றார். என் பிறவியை வேறறுக்கக்கூடிய பெருமானே, அடியேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே அப்படிங்கிறார். பெருமானே, என்னை உன் அடைக்கலமாக நான் உன்னை அடைவதற்கு அருள் செய் அப்படின்னு கேட்கிறார். அடுத்து அதிசய